மாமனிதர் தராகி சிவராம் அவர்களுடைய 20வது ஆண்டு நினைவேந்தலில் நாங்கள் பங்கெடுத்திருக்கோம். இந்த நினைவேந்தலில் வடக்கு கிழக்கு தெற்கில் இருந்து அனைத்து ஊடக நண்பர்களும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். வடகிழக்கு தெற்கில் இருக்கின்ற பலம் வாய்ந்த ஊடக அமைப்புகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாமனிதர் தராகி சிவராம் உள்ளிட்ட ஊடகவியலாளர்களது படுகொலைக்கு நீதி கோரி இன்று ஒன்று திரண்டிருக்கிறோம். சிவராம் உள்ளிட்ட 41 தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டோ காணாமலோ ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். மாறி மாறி ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் அவ்வாறான கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல்களுக்கு தீர்வு தருவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே அன்றி நிஜத்தில் எதனையுமே ஒரு புள்ளியை கூட நகர்த்தியதாக வரலாறு இல்லை. கொலை செய்யப்பட்ட 39 தமிழ் முஸ்லீம் உடவியாளர்களுடைய கோவைகள் நீதிமன்ற கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக கூறி அனைத்து கோவைகளும் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் நண்பர் லசந்த பிரஹீத் போன்றவர்களது கோவைகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற போதிலும் அவை நகர்வதாக நாங்கள் நம்பவில்லை. வெறுமனே ஆட்சிகளை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கான உத்திகளாக ஊடகவியலாளர்கள் நலன்கள் தொடர்பாக பேசுவதோ, ஊடக படுகொலைகள், காணாமல் போதல்கள் தொடர்பாக பேசுவதோ வழமையான செயல்பாடாக இருக்கிறது. அந்த வகையில் தங்கள் ஆட்சியை நீடிப்பதற்கு அல்லது மீண்டும் ஒருமுறை ஆட்சி கதையை தக்க வைப்பதற்கு ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகின்ற துருப்புச்சீட்டாக ஊடக படுகொலைகள் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றது. உண்மையிலேயே குற்றவாளிகள் வெளியேயும் கொல்லப்பட்ட உடவியலாளர்கள், காணாமலாக்கப்பட்ட உடவியலாளர் குடும்பங்கள் நட்டாற்றிலுமான வாழ்க்கை தொடர்கிறது. நல்லாட்சி காலத்திலே நஷ்டவீடு இடைக்கால நிவாரணமாக வழங்கப் போவதாக கூறி செய்த விசாரணை ஆணைக்குழு அதை பற்றி எதுவுமே தெரியாதென இலங்கை பிரஸ் கவுன்சில் தெரிவிக்கிறது. கண்மூடித்தனமாக அல்லது கண்மூடியாக வெளியே ஏமாற்றுவதற்காக மாறி 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 ஆட்சியில் இருப்பவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு அஸ்தியாக இருக்கிற நிலையில் இன்றைய கவன ஈர்ப்பில் முதலாவதாக 2 நிமிட அகவணக்கத்துடன் எங்கள் நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறோம். ஊடக படுகொலையாளர்களை இப்படி ஆட்சிக்கு எங்களுக்கு வேண்டும் வேண்டும் ஊடக படுகொலையாளர்கள் எங்கே அனூர் அரசு ஊடக படுகொலையாளர்களை தண்டி அனூர் அரசு சொல்லிக்கொண்டு வந்ததை சொன்னதை ஊடக படுகொலையாளர்களின் நீதி வேணும். ஊடக படுகொலையாளருக்கு ஊடக படுகொலை அரசு அனூர் அரசு எங்களை வச்சு வியாபாரம் செய்யாது. அனூர் அரசு ஊடக சுதந்திரம் அங்கே வேண்டும். அனூர் அரசு நமக்குரிய நீதியை தா. அனூர் அரசு
பட்டளந்த போல ஊடகவியலாளர் படுகொலையை விசாரி பட்டளந்த போல பட்டளந்த போல பட்டளந்த போல பட்டளந்த போல ஊடகவியலாளர்களுக்கு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நாட்டுப்போக்கு சொல்லி எம்மை நீதியைத்தா அனுர அரசே நீதியைத்தா 20 ஆண்டு கடந்தும் சிவராம் குற்றவாளியை உன்னால் பிடிக்க முடியாது. Justice for the murdered journalist. நிழல்நிலை காப்பு சட்டத்தை ரத்து மறுக்கப்பட்ட நீதி மறக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி Naragini Act Ekari government remove the online certificate Ekari government remove the online certificate remove the online certificate